வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். கவலையை கொண்டு வரும் கடன். கடன் பிரச்சனை அநேகருக்கு பெரிய பிரச்சனையாகி ஆவியை அவிழ்த்து போடுகிறது, உற்சாகத்தினை குறைத்து போடுகிறது. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்றான் ஞானி சாலமோன். நீதிமொழிகள் 22:7. நீயோ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய் என்று வாக்கு கொடுத்தார் வல்ல ஆண்டவர். உபாகமம் 28:12. அன்பினால் அன்றி வேறொன்றிலும் கடன் படாதீர்கள் என்றார் பவுல். ரோமர் 13:8. ஆயினும் வியாபாரத்தின் நிமித்தம் தனக்கு இவ்வளவு வரவு உண்டாயிருக்கிறது என்கிற தைரியத்தின் நிமித்தம், என் சம்பளத்தில் ஒரு பகுதிதானே என்கிற எண்ணத்தின் நிமித்தம், வியாதி அல்லது அவசர தேவைகளை தவிர்க்க முடியாத போது வலுக்கட்டாயமாக தள்ளப்படும் சூழ்நிலையின் நிமித்தம், எப்படியாவது செய்யத்தான் வேண்டும் என்ற கட்டாயத்தின் நிமித்தம், சம்பிரதாயங்களை விட்டு கொடுக்க முடியாமல் தவித்ததின் நிமித்தம், வரட்டு பெருமையை தக்க வைத்து கொள்ள பிரயாசப்படுவதின் நிமித்தம், நண்பர்களுக்கு அல்லது உறவினருக்கு உதவி செய்ய தூண்டுதல் பெற்றதின் நிமித்தம், பேராசையின் நிமித்தம், விளம்பரங்களின் வஞ்சனை பேச்சினை நம்பினதின் நிமித்தம், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியதின் கட்டாயத்தின் நிமித்தம், விபத்துக்கள் ஏமாற்றங்களில் ஆகப்பட்டு கொண்டதின் நிமித்தம், தேவையற்ற சொப்பனங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்ற ஒப்பு கொடுத்தலின் நிமித்தம், பசப்பு மொழி பேசி உண்மைகளை திரித்து கூறுபவரின் நிமித்தம் கடன் தொல்லைக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை ஏராளம். இரவலாக வாங்கி வந்தேன் என்று கதறினான் கோடரியை இழந்தவன். என் பிள்ளையை கொண்டு போக பார்க்கிறாள் கடன் கொடுத்தவன் என்று கதறினாள் விதவை ஒருத்தி. அவர்கள் எனக்கு வட்டியை கொடுத்ததுமில்லை என்றான் எரேமியா தீர்க்கதரிசி. என் வீட்டுக்கு வந்தவர்களுக்கு முன் வைக்க எனக்கு அப்பம் கடனாக வேண்டும் என்றான் பிள்ளைகளோடு படுத்து கொண்டிருந்த தகப்பன். இவைகள் யாவும் வேதத்தில் காணப்படுவோரின் நிலை. இன்று உங்களை கூப்பிட்டு வங்கியோ மார்வாடியோ கடன் வாங்கிக் கொள்ளுங்கள், மீதத்தை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்கின்றனர். வங்கிகள் வம்புக்கு கடன் கொடுப்போர். மாதந்தோறும் இலகுவாக நீங்கள் கொடுத்து விடலாம் என இன்ஸ்டால்மெண்ட் பேசுவோர் எத்தனை ரகம். மாத சம்பளம் வாங்கி வீட்டிற்கு வரவா போகிறது? சம்பளம் கிடைக்கும் இடத்திலே பிடிக்கப்பட்டு விட்டால் பொருள் வீட்டுக்கு வந்தது கூட தெரியாமல் போய்விடும் என்று புலம்புவோர் எண்ணிக்கை இன்றைய நாட்களில் அதிகமே. வீட்டுக்கு கடன், காருக்கு கடன், பொருளுக்கு கடன், கல்விக்கு கடன், வியாபாரம் செய்ய கடன் என்று பலவித புதிய புதிய கடன் திட்டங்களோடு போட்டி கொண்டு முன்வருகிற ஸ்தாபனங்கள் திக்குமுக்காடும் ஜனம் வகையறியாது மாட்டிக்கொள்கிறது. கடன் அட்டை, கிரெடிட் கார்டு முறை பல இடங்களில் பணமின்றி பொருளை பெற்றுக்கொள்ளவும், கொள்ளை, திருட்டு போன்றவற்றால் இழக்காதபடிக்கு காத்துக்கொள்ள போதுமான பலமுள்ளவை என்பதினால் இந்த முறையையும் உபயோகப்படுத்தி சத்ரு அநேகரை சிறையாக்கிவிட்டான். சம்பளத்தை அடிப்படையாக கொண்டோ அல்லது வியாபாரத்தின் வெற்றியை அடிப்படையாக கொண்டோ கடன் வாங்கும் முறையில் வசதிகளை வியாபார நோக்காக வங்கிகளும் ஸ்தாபனங்களும் வழங்கி அநேகரை வழிக்குவிட செய்கின்றனர். மேலும் பணத்தின் நிலைமையை புரிய வைப்பது போல் புரிய வைத்து அநேகரை இதனால் கவிழ்த்து விடுகின்றனர். உதாரணமாக, இன்று 25 லட்சம் பெறும் வீடு இன்னமும் 15 வருடம் கழித்து 40 லட்சம் பெறும். ஆனால் கடன் முறையில் நீங்கள் கட்டப்போகும் பணம் 35 லட்சமே, முதலும் வட்டியுமாக சேர்த்து. எனவே இந்த முறையில் நீங்கள் 5 லட்சம் லாபமே பெறுகிறீர்கள் என போதித்து 15 லட்சம் வட்டியாக 15 ஆண்டுகள் கட்டும் பணத்தை அறியாமலேயே வங்கிகள் விழுங்கி விடுகின்றன. நீயாக சேர்த்து வைத்து என்றைக்கு கார் அல்லது வீடு வாங்க முடியும்? எனவே நாங்கள் வாங்கி தருகிறோம், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து லாபமும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இவைகளை அழைக்கின்றன. இதற்கு இறையானோரின் வருமானத்தில்தான் வானளாவிய கட்டடங்களையும் வருமானத்தையும் வங்கிகள் பெற்றிருக்கின்றன என்பதும் கூடவே சொல்ல வேண்டிய உண்மை. இந்த முறைகள் இன்றைக்கு ஊழிய பாதையில் நடப்பவரையும் கவி பிடித்து கொண்டது. வரும் மாத காணிக்கையின் பெயரில் வங்கிகளும் கடன் தர ஆயத்தம். இதன் விளைவு ஜனங்கள் கலைந்து போய்விடக்கூடாது என்பதில் கவனமாயிருக்கும். பிரசங்கங்கள் மலிந்துவிட்டன,
சத்தியம் பேசினால் சத்துருவாகி விட வேண்டுமே என்ற பயத்தின் ஆவி போதிக்க வேண்டியவைகளை போதிக்கபடிக்கு பிடித்து ஆட்டுகிறது. இதன் நிமித்தம் கவர்ச்சி பிரசங்கங்கள் மிகுதியாகி கேட்போரை கவிழ்த்து போட வாய்ப்புகள் பெருகிவிட்டன. பவுலும் அப்போஸ்தலரும் வாழ வகை தெரியாதவர்களாக சித்தரிக்கப்படுகின்றனர். பரிசுத்தவான்கள் சென்ற பாதை கோணலானது, குறைவுள்ளது, விசுவாச அறிக்கை இல்லாதது என்று பறைசாற்றப்படுகின்றது. பிரசங்க பீடம் அடிக்கடி கொடுப்பதனை குறித்தே நிறைந்திருக்கிறது. ஆசீர்வாத வசனமே அதிகமாக உபயோகப்படுத்துகிறதே தவிர ஆரோக்கிய உபதேசம் இடம்பெற மறுக்கிறது. தன்னுடைய வைப்பு நிதி PF போன்றவற்றிலிருந்து ஒருவர் கடனாக பெற்றால் அதனுடைய பணமே என்பதனால் தவறில்லை. ஆனால் வரும் என்று எதிர்பார்த்து கடன் வாங்குவது எத்தனை பொருத்தம் என்று எனக்கு விளங்குவதில்லை. மற்றவர்கள் நகைகளை ஊழியத்தின் நிமித்தம் பெற்று அடகு வைத்து திருப்பி தர முடியாமல் பாராமுகமாய் இருப்பவர்களையும் நான் அறிவேன். புருஷனுக்கு தெரியாமல் தன் நகைகளை அளித்தோரும் இதில் அடங்குவர். மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் நிற்கும் இந்த அபலைகள் போதகரின் பிரசங்கத்தை எப்படி கேட்பார்கள் என்பது கேள்விக்குரியே. சொத்துக்கள் அல்லது பொருட்களின் பேரில் கடன் வாங்கியவர்கள் கட்டிய வட்டி குட்டி போட்டு சொத்துக்களை இழக்கவும் பண்ணியதும் உண்மை. பார்ப்பதற்கு கவர்ச்சியாய் இருக்கும் திட்டங்கள் இன்று ஏராளம். கவனக்குறைவினால் நம் இரட்சிப்பின் சந்தோஷத்தினை இழக்க வாய்ப்புகள் ஏராளம். மற்றவர்களுக்கு இடறுதலாக நம்முடைய சாட்சிகள் கெடப்போவதும் நிச்சயம் என்பதனை மனதில் கொண்டு வாழ கற்றுக்கொள்வோம். அநேகர் இதனால் ஊழியத்தினை வெறுக்கவும் ஏதுவாயிற்று என்பதனை மறக்காமல் இருப்போம். எந்த காரணமானாலும் பொருளாசை என்ற விக்கிர ஆராதனை எங்கேயாவது ஒட்டி கொண்டிருக்கிறதா என்பதனை சோதித்தறிய தேவ ஆவியானவர் உதவுவாராக. கர்த்தருக்காகவே கடன் வாங்கினேன் என்று அவரையும் இழுக்க முயல்வோரும் உண்டு. திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற வார்த்தைகளை அறியாதோரும் உண்டு. இதுவரை அப்படிப்பட்ட மாய வழிகளில் மாட்டிக்கொள்ளாதோர் கவனமாக இருங்கள். மாட்டிக்கொண்டோர் இனிமேல் மாட்டிக்கொள்ளாமல் காத்துக்கொள்வேன் என்ற தீர்மானம் பண்ணுங்கள். இரும்பையும் மிதக்க பண்ணின ஆண்டவர் உதவுவார். கடன் வாங்கிய பொருள் கவர்ச்சியாக இருந்தாலும் கவலையே தான் பெருக்கும் என்பதனை மறக்காதீர்கள். கர்த்தர் கிரியை செய்து உன்னை அற்புதத்தை காண செய்யாதவாறு மாட்டிவிட்ட கடனுக்கு வல்லமை உண்டு என்பதனை மறக்கலாகாது. தேவைகள் பெருகும்போது நெருக்கும்போது அவரையே சார்ந்து கொள்ள படியுங்கள். அது அநேக வேதத்தின் அற்புதங்களை அனுபவிக்க ஏதுவாகும். அதுவே அற்புதங்களை அனுபவிக்க சிறந்த வழி.